உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதுதான் ஃப்ரெஷ்ஷான வீடியோ, எல்லாரும் பாருங்க. ஓப்ராய் குரூப்போட ஓனர் ரிஷி ஓப்ராய் வெளியே வந்தாச்சு. ஆமா, ரிஷி ஓப்ராய் வெளியே வந்த லக்கி நபர்கள்ல இவரும் ஒருத்தர். ரிஷி 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 டாட் ரிஷி ரிஷி தன்னோட குடும்பத்தார பார்த்ததுமே அவர் எவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாரு அப்படிங்கறத நீங்களே பாத்திருப்பீங்க. சார், உள்ள என்ன நடக்குது? உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க சார். இருங்க மேடம். பாபுராவ் சார் சார், ஒரே நிமிஷம் நில்லுங்க சார். சார், பதில் சொல்லிட்டு போங்க. ரிஷி, என்னோட ரிஷி கரிஷ்மா, கடவுளே உனக்கு கோடான கோடி நன்றிப்பா. ரிஷியும் கரிஷ்மாவும் பத்திரமா இருக்காங்க. நீ வந்துட்டல ரிஷி, பரவாயில்ல விடு, நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆகலங்க. ரிஷி கண்ணா டாட் லக்ஷ்மி 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 அது ரிஷி, ஆயுஷ் எங்க? ரிஷி, மலிஷ்கா, ஆயுஷ் மலிஷ்கா லக்ஷ்மி ஷாலு எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. அமைதியாரு. யா இன்ஸ்பெக்டர் சாவி ப்ளீஸ். என்னங்க நீலம் நீலம் நான் போய் நீலம் ப்ளீஸ் அவங்க போங்க. நான் போறேன் அண்ணே. ரிஷி, உனக்கு ஒண்ணு ஆகல? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? யா ஐ அம் குட். டோன்ட் வரி. அவங்க ஏதாவது பண்ணா நாமளும் ஏதாவது பண்ணுவோம். நீங்க எதுக்கும் பயப்படாம போங்க. ஒழுங்கா சொன்னது செய்யறானே, இவன் நல்ல பையன்தான். சாவியோட உள்ள வரான். ஏன்னா அவன் உசுறு நம்ம கையில இருக்கே. சாவி உள்ள வருது. வரது தெரியுது. கதவை கூட ஓபன் பண்ணிட்டான். எல்லா லாக்கர்ஸையும் காலி பண்ணுங்க சீக்கிரம். ஆனா முதல் வேலையா லாக்கர் நம்பர் 503 காலி பண்ணுங்க. அப்புறம் நீ குட் ஜாப். அங்க போய் உட்காரு. ஒரு செகண்ட். எங்க போறாந்தாலும் நான் உன்கிட்ட சாவியை கொண்டு வந்து கொடுத்தா லக்ஷ்மி விட்டுறேன்னால அவளை பாரு இன்னும் கத்திய கழுத்துல வச்சிட்டு இருக்கா. அதை எடுக்க சொல்லு. என்ன ஆர்டர் பண்றியா? எங்க டீம்ல ஜாயின் பண்ண போறியா? எங்க லீடர் ஆக போறியா? ஷூட். கத்திய கீழ இருக்கு. நான் நல்லா இருக்கேன். ரிஷி ரைட்? நீ என்ன ஃபேமஸ் பர்சனா? ஏய், இவன் வாலெட்டை செக் பண்ணுங்க. இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வாட் நான்சென்ஸ்? கைய வைக்காதீங்க. ஏய், டெலிபோன் சொல்றேன்ல. இட்ஸ் ஓகே மலிஷ்கா. ரிலாக்ஸ். ரிஷி, ரிலாக்ஸ். எதுக்காக அடுத்தவங்க வாலெட்டை செக் பண்றீங்க? ரிஷி ஓப்ராய். நாங்க பிக் பாக்கெட் கிடையாது. இந்த ரிஷி ஓப்ராய் இருக்கானே, இவன் வேற யாரும் இல்ல. ஹோட்டல் ஓப்ராய் ரேடியன்ட்டோட ஓனர் ஜூனியர் ஓப்ராய். இவன் தான் நம்ம ட்ரம்ப் கார்டு. மீடியா இந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக்கி காட்டுவாங்க. அப்படின்னா இவன் ரொம்ப பெரிய ஆளு. இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா மீடியா சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. இன்ஸ்பெக்டரும் ஒரு வழி ஆயிடுவான். ஒருவேளை இந்த ரிஷி செத்து போயிட்டா இன்ஸ்பெக்டரோட லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் மொத்தமா அழிஞ்சிடும். ரிஷி தான் நம்ம லைஃப் லைன். இவனை நம்ம புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் டிமாண்ட் பண்ணலாம். நமக்கு அது கிடைக்கும். வெளியே இருக்கிறது இன்ஸ்பெக்டர் சிங். அவன் மட்டும் கடுப்பாயிட்டானா, ரிஷியை பத்தி அவன் கொஞ்சம் கூட கவலைப்படலனா, எல்லாரையும் காப்பாத்த ரிஷியோட உயிரை அவன் பணையம் வச்சானா, சிங்க பத்தி உனக்கே தெரியும்ல, அவனே ரிஷியை கொன்னுடுவான். அதுக்கப்புறம் நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இருக்காது. அதுக்கப்புறம் நம்மளும் மாட்டிப்போம். இங்க பாருங்க, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட வேற எந்த நியூஸும் இல்ல. ஏதாவது அப்டேட் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு உடனே தெரிவிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க.
இப்போ இன்ஸ்பெக்டர் சிங் சொன்ன மாதிரி ரிஷி ஓப்ராய் பேங்க்குள்ள போயிட்டாரு. அதுக்கான ரீசன் இப்ப வரைக்கும் தெரியல. இது ரோபோஸோட டிமாண்டா இல்ல இவங்களோட பிளானா எதுவும் இன்னும் தெரிய ஆனா வரல. இந்த கேஸ சால்வ் பண்றதுக்காக இன்ஸ்பெக்டர் சிங் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனா அவரோட ரெக்கார்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே இருக்கு. அவர் பெரிய பெரிய கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு இந்த கேஸ் இன்ஸ்பெக்டர் சிங்க் ஒரு பெரிய சேலஞ்சா அமைஞ்சிருக்கு. போலீஸ் கையில எதுவுமே இல்ல. ஆனா அது வரைக்கும் போலீஸ் என்ன செய்ய போறாங்கன்றது நம்ம யாருக்கும் தெரியல. பேங்க்குள்ள இருக்க யாருக்குமே அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் மனசார வேண்டிப்போம். எனக்கு நீங்க சும்மா இந்த மாதிரி நிக்காதீங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ஒண்ணு பண்ண மாட்டாரு. நீங்க கமிஷனருக்கு கால் பண்ணுங்க, மினிஸ்டருக்கு கால் பண்ணுங்க, ஃபுல் ஃபோர்ஸை இறக்க சொல்லுங்க, கமாண்டோஸை வர சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. எனக்கு என் புள்ள வெளியே வரணும். நான் சொல்றது கேக்குதா இல்ல? என் புள்ள உள்ள இருக்காங்க. நீலம் சொன்னா கேளு. இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணனும் போலீஸ்க்கு தெரியும். And he is Inspector Singh. He is an expert. அவருக்கு நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. Just don't worry. நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. எனக்கு தான் கிளாஸ் எடுப்பீங்க. ஹாய் இன்ஸ்பெக்டர். சாவி கிடைச்சிருச்சுல்ல? லாக்கரை திறந்துட்டியா? எல்லாத்தையும் எடுத்துட்டியா? தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் தடவை போலீஸ்காரங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க திருடுறதுக்கு. தேங்க்யூ நண்பா. நண்பன் இல்ல எதிரி. உன்ன மாதிரி கிரிமினல்ஸ் கிட்ட நான் நட்பு வச்சுக்க மாட்டேன், விரோதம் வச்சுப்பேன். அதை நிறைவேற்றியும் காமிப்பேன், தட்டி தூக்கிடுவேன். மிரட்டரியா? மிரட்டல எச்சரிக்கிறேன். சொன்ன டீல முழுசா முடி, அப்பதான் உயிர் தப்பிப்ப. நான் சாவியை அனுப்பியாச்சு. ஹாஸ்டேஜஸ் வெளியில விடு. விடணுமா? இது எப்படி இருக்குன்னா, அதாவது என்னுடைய காலை நானே காயப்படுத்திக்கணுமா? இந்த முட்டாள்தனமான காரியத்தை எதிர்பார்க்காத. சாரி. இத படி. படி, ஆனா ஜோரா படி, கத்தி படி. யார் கையில எல்லாம் கன் இருக்கோ அதுல சில பேர் ஹாஸ்டேஜஸா இருக்காங்க, சிலர் ஏன் ஆளா இருக்காங்க. எங்களுக்கு வண்டியை கொடுங்க, நாங்க சைலண்டா இங்கிருந்து போயிடுவோம். யாரும் இந்த இடத்துல சாக மாட்டாங்க. ஒரு ஜீப் அப்புறம் ஒரு கார், அதோட வண்டி சாவியா அது மேலேயே வச்சிருக்க. இல்லனா ஒவ்வொரு சாவுக்கும் போலீஸ் தான் பொறுப்பேற்றுக்க வேண்டி வரும். அதோட இங்க எல்லாரும் செத்து மடிவாங்க, யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாரோட வெல்விஷர் மாஸ்க் மேன். டோன்ட் ஷூட். யாரையும் சுடாதீங்க. கன்னை இறக்குங்க. சொல்லுங்க சார், இப்போ என்ன பண்ணலாம்? சாவியை வாங்கி வண்டி மேல வச்சிடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.